இன்றைய முக்கிய செய்திகள். மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு சென்னையில் கைது. ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை. அயலக மண்ணில் இருந்தாலும் தேக்கமின்றி தொடர்கிறது அரசு பணி. தொழில்நுட்பம் மூலம் எதிர்காலத்தை முன்னெடுக்க ஸ்டாலின் அழைப்பு. கொல்கத்தா மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வருக்கு குற்றவாளிகளுடன் தொடர்பு. ஒப்பந்த ஊழல் குறித்து நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்தது சிபிஐ. பட்டினி சாவு மூலம் பாலஸ்தீனர்களை ஒழிக்க திட்டம். இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகள் குறித்து ஐநா குற்றச்சாட்டு. வணக்கம். சென்னையில் உள்ள அரசு பள்ளிகளில் மாற்றுத்திறனாளிகள் பற்றி அவதூறாக பேசிய மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை போலீசார் கைது செய்தனர். அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளிகளில் அண்மையில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் மாற்றுத்திறனாளிகளின் குறைபாடுகளுக்கு முற்பிறப்பில் செய்த பாவங்களே காரணம் என்று பேசியதுடன் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழ் ஆசிரியரையும் அவமானப்படுத்திய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து அதே பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் மகாவிஷ்ணுவிடம் எதிர்ப்பை பதிவு செய்த தமிழாசிரியர் சங்கருக்கு பாராட்டு தெரிவித்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளி நிகழ்ச்சிக்கு மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை அழைத்தது யார் என விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் சங்கங்கள் சார்பில் சைதாப்பேட்டை மற்றும் திருவொற்றியூரில் புகார் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து மகாவிஷ்ணு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை திரும்பிய மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை விமான நிலையத்தில் வைத்து சைதாப்பேட்டை போலீசார் கைது செய்தனர். சென்னை தெற்கு இணை ஆணையர் திரு சிபி சக்கரவர்த்தி, அடையாறு துணை ஆணையர் பொன் கார்த்திக்குமார் ஆகியோர் அவரிடம் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு நிகழ்ச்சியை தாங்கள் ஏற்பாடு செய்யவில்லை என்றும் பள்ளி மேலாண்மை குழுவிடம் ஆலோசிக்காமல் நடத்தப்பட்டது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப் போவதாகவும் தெரிவித்தனர். எங்களுக்கு நேற்றுக்கு நடந்த உடனே அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்கும் போது தான் அது எந்த மாதிரியான சொற்பொழிவு நிகழ்ந்திருக்குது அப்படின்றத எங்களுக்கே தெரிஞ்சிருக்குது அப்படின்றது தான். அவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸாம் நடக்குது, எக்ஸாமுக்கோசம் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் வைக்கிறோம் அப்படின்னு தான் அதுக்கப்புறம் சொல்லியிருக்கிறாங்க. மூட நம்பிக்கைக்கான இது மாதிரி பிரச்சாரத்துக்கெல்லாம் பள்ளியில இந்த எஸ்எம்சி குழு அனுமதிக்காது. பிற்போக்குத்தனமான நச்சு கருத்துக்களை இளைய தலைமுறையிடம் விதைத்து வரும் மகாவிஷ்ணு மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆசிரியர் சங்கங்களும் சமூக நல ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அயலக மண்ணிலும் அரசு பணி தொடர்வதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்க 17 நாட்கள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் அங்கு முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடு செய்யுமாறு அழைப்பு விடுத்து வருகிறார். தமிழகத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக திரு ஸ்டாலின் முன்னிலையில் பல்வேறு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோவில் உள்ள உலகின் 10 முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த வரிசையில் லிங்கன் எலக்ட்ரிக், விஷய் பிரெசிஷன் மற்றும் விஸ்டியன் ஆகிய நிறுவனங்களுடன் 850 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் திரு ஸ்டாலின் முன்னிலையில் நேற்று முன்தினம் சிகாகோவில் கையெழுத்தாகின. இந்நிலையில் அமெரிக்காவிலிருந்து அரசு கோப்புகளில் கையெழுத்திடும் படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள திரு ஸ்டாலின், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் உலகை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அயலக மண்ணிலும் அரசு கோப்புகள் தேங்கிடாமல் ஆபீஸ் வழியே பணி தொடர்வதாக அவர் கூறியுள்ளார். மற்றொரு பதிவில் செயற்கை நுண்ணறிவு முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய்வது குறித்து உலகின் மிகப்பெரிய வங்கியான BNY மெல்லன் வங்கியுடன் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடத்தப்பட்டதாக திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவின் ஆற்றலை பயன்படுத்தி தொழில்நுட்பம் மூலம் எதிர்காலத்தை முன்னெடுப்போம் என்றும் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். ஊழல் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷுக்கு கிரிமினல் குற்றவாளிகளுடன் தொடர்பு இருப்பதாக சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்துள்ளது. அந்த மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த வழக்கில் இளம் மருத்துவரின் மரணத்திற்கு நீதி கேட்டு மேற்கு வங்கம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தை கல்லூரியின் முதல்வர் சந்தீப் கோஷ் முறையாக கையாளவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் ஊழல் வழக்கில் சந்தீப் கோஷை சிபிஐ கைது செய்துள்ளது. இந்நிலையில் அவருக்கு கிரிமினல்களுடன் தொடர்பு இருப்பதாக தெரிவித்துள்ள சிபிஐ, இதற்கு முன்னர் பணியாற்றிய கல்லூரிகளில் அவர் முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பதாக ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளது. அந்த கல்லூரிகளுக்கு பொருட்கள் விநியோகிக்கும் ஒப்பந்ததாரர்களுக்கு ஆதரவாக சந்தீப் கோஷ் நடந்து கொண்டிருப்பதாக கூறியுள்ள சிபிஐ, கல்லூரியில் பாதுகாவலராக பணிபுரிந்த ஒருவரின் மனைவிக்கு உணவக ஒப்பந்தம் வழங்கியிருப்பதாகவும் ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளது. தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரசித்தி பெற்ற திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது.
தொடர்ந்து மலைக்கோட்டை அடிவாரத்தில் உள்ள மாணிக்க விநாயகர் மற்றும் உச்சி பிள்ளையாருக்கு 50 கிலோ பச்சரிசி, 50 கிலோ வெல்லம், 100 தேங்காய்கள் உள்ளிட்டவைகளை கொண்டு தயார் செய்யப்பட்ட தலா 75 கிலோ எடையுள்ள 2 கொழுக்கட்டைகள் மேளதாளங்கள் முழங்க தொட்டிலில் வைத்து கொண்டுவரப்பட்டு நெய்வேத்தியம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலில் அதிகாலை 4 மணிக்கே நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து தங்க கவசம் அணிவித்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வெளிநாட்டு பக்தர்கள் உட்பட திரளானோர் தரிசனம் செய்தனர். இந்த மணக்குள விநாயகர் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதனால காலையிலே ஃப்ரெண்ட்ஸோட இங்கே கோயில் பார்க்க வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா நல்லா சாட்டிஸ்ஃபையாக, கொஞ்சம் மன நிம்மதியாக இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா இருந்தது. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் அதிகாலையிலேயே திரண்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். சதுர்த்தி விழாவின் 10வது நாளான இன்று தெப்பக்குளத்தில் தீர்த்தவாரி விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து 18 படி அரிசி, வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட முக்குருணி மெகா கொழுக்கட்டை விநாயகருக்கு படைக்கப்பட்டது. கோவை, திண்டுக்கல், சேலம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விநாயகர் சதுர்த்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மும்பை சித்தி விநாயகர் கோயிலில் நடைபெற்ற பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் மகா கணபதி கோயிலிலும் மகா ஆரத்தியுடன் விநாயகர் சதுர்த்தி பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இனி வருவது செய்தி துளிகள். நாட்டிலேயே முதலாவதாக புதிதாக வழக்கறிஞர்களாக பதிவு செய்பவர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை மாதந்தோறும் 5000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை தமது அரசு கொண்டு வந்துள்ளதாக ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்கவும், 65 வயதான வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை 7000 இருந்து 14000 ரூபாயாக உயர்த்தவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து அரசு நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் பணியிடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்ற பெண் வழக்கறிஞர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பணியிடங்களில் அனைத்து பெண்களும் பாதுகாப்பின்மையை உணரும் நிலையை ஏற்படுத்தியிருப்பதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு இணைய பாதுகாப்பு கொள்கை 2.0 தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி இணைய பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை சேகரிக்க இணைய பாதுகாப்பு நிகழ்வு குழு அமைக்கப்படும். தமிழ்நாடு கணினி அவசர குழு அனைத்து துறைகளுடன் இணைந்து கொள்கையை அமல்படுத்தும் அமைப்பாக செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறைகளில் உள்ள மீனவர்களை படகுகளுடன் மீட்க வலியுறுத்தி தூத்துக்குடி மீனவர்கள் நடத்தும் போராட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி அறிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், நாளை மறுநாள் நடைபெறவுள்ள போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் திரு ராஜு, திரு SP சண்முகநாதன், திரு செல்லப்பாண்டியன் ஆகியோர் பங்கேற்பார்கள் என்று தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 14 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்றுள்ளனர். ஜெகதாப்பட்டினத்திலிருந்து கடலுக்கு 3 படகுகளில் சென்ற அவர்கள் கச்சத்தீவுக்கும் நெடுந்தீவுக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் படகுகளுடன் மீனவர்களை சிறைப்பிடித்துச் சென்றனர். ஹைதராபாத்தில் ஐஸ்கிரீமில் மதுபானம் கலந்து அதிக விலைக்கு விற்பனை செய்த கடை உரிமையாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அங்கு ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் உள்ள ஒரு கடையில் விஸ்கி கலந்த ஐஸ்கிரீம் ஸ்பெஷல் பிளேவர் என கூறி விற்கப்படுவதாக கலால் துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த கடையில் சோதனை நடத்தியதில் 60 கிராம் ஐஸ்கிரீமில் சுமார் 100 மில்லி விஸ்கி கலந்து விற்கப்படுவது தெரியவந்தது. கடை உரிமையாளர்கள் இருவரையும் அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக உதகை குன்னூர் இடையே இன்றும் நாளையும் 2 சிறப்பு மலை ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த ரயிலில் முதல் வகுப்பில் 80 பேரும் 2ஆம் வகுப்பில் 130 பேரும் பயணிக்கலாம். பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்கு பெருந்திட்டம் தயாரிக்க தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் டெண்டர் கோரியுள்ளது. 3 மாதங்களில் டெண்டர் உறுதி செய்யப்பட்டு பெருந்திட்டம் தயாரிப்பதற்கான நிறுவனம் தேர்வு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிறுவனம் தயாரித்து அளிக்கும் அறிக்கையை அரசு ஆய்வு செய்து அதன்படி பரந்தூர் விமான நிலையம் தொடர்பான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிகிறது. திருச்சி அருகே ஓடும் ரயில் என்ஜினில் இருந்து புகை வெளியேறியதால் ரயில் அவசரமாக நிறுத்தப்பட்டு பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். காரைக்கால் சென்று கொண்டிருந்த அந்த பயணிகள் ரயில் திருவெரும்பூர் அருகே வந்தபோது பின்னால் இணைக்கப்பட்டிருந்த 2வது என்ஜினில் இருந்து புகை வெளியேறியது. இதையடுத்து ரயில் நிறுத்தப்பட்டு பயணிகள் அனைவரும் கோவாவில் இருந்து வேளாங்கண்ணி செல்லும் சிறப்பு ரயிலில் அனுப்பி வைக்கப்பட்டனர்.
கோவை நஞ்சுண்டாபுரம் சாலையில் காரில் வந்து குப்பையை கொட்டியவருக்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அன்பு என்ற அவர் குப்பையை சாலை ஓரம் வீசியது குறித்து சுகாதார ஆய்வாளருக்கு தூய்மை பணியாளர்கள் தகவல் அளித்தனர். அங்கு வந்த சுகாதார ஆய்வாளர் பொது இடத்தில் குப்பை கொட்டியதற்காக அந்த நபருக்கு அபராதம் விதித்து எச்சரித்து அனுப்பினர். விநாயகர் சதுர்த்தி நாளில் ஆண்டிப்பட்டி பகுதியில் வாழை இலை வரத்து விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. 30 மடிகள் கொண்ட வாழை இலை கட்டு 4500 ரூபாய்க்கும் 24 மடிகள் கொண்ட சிறிய ரக வாழை இலை கட்டு 2500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 மடி சேர்ந்தது ஒரு சின்ன கட்டுன்றப்ப அது 2500 ரூபாயும், 36 மடி இருக்கிறது வந்து 4500 ரூபாய்ன்ற மாதிரி இப்போ ஏழு எடுத்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் இந்த ஃபெஸ்டிவல் டைம், விநாயகர் சதுர்த்தி, பொங்கல் இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா வாழையில கட்டாயமாக பொதுமக்கள் வாங்கி ஆகணுன்றது கட்டாயத்தில் இருக்கும். அந்த கட்டாயத்தில் இவங்க ஒரு இலை 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஆண்டிப்பட்டி மலர்ச்சந்தையில் நேற்று 400 ரூபாய்க்கு விற்பனையான கிலோ மல்லிகைப்பூ இன்று 800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 100 ரூபாயாக இருந்த செவ்வந்தி, சம்பங்கி, பன்னீர் ரோஸ் விலை 200 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து சவரன் 53,440 ரூபாயாகவும் கிராம் 6,680 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1 கிராம் 89 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் அரசு பள்ளிகளில் மாற்றுத்திறனாளிகள் பற்றி அவதூறாக பேசிய மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை போலீசார் கைது செய்தனர். அயலக மண்ணிலும் அரசு பணி தொடர்வதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தொழில்நுட்பம் மூலம் எதிர்காலத்தை முன்னெடுப்போம் என்று கூறியுள்ளார். பாலஸ்தீனர்களை பட்டினிச்சாவு மூலம் ஒழிக்கும் திட்டத்தை இஸ்ரேல் செயல்படுத்தி வருவதாக ஐநா குற்றம் சாட்டியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்தீர்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.